கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் களங்கள் ஊராட்சியில் இருந்து எங்கள் ஊர் பொதுமக்களோடு இணைந்து மூன்றாவது முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மனு அளிக்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய களங்கள் ஊராட்சியிலே 100 நாள் வேலை திட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்கள் அந்த வாழ்வாதாரத்தை வைத்து சாப்பிட்டு வருகிறார்கள். தற்போது தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளை நகராட்சியாகவும் பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்துகின்ற போது எங்களுடைய களங்கள் ஊராட்சியும் சூலூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துகின்ற போது இணைப்பதாக ஒரு தகவல் வருகின்றது. இது எங்கள் பகுதியில் இருக்கின்ற இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வைத்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்ற மக்களுக்கு மிகவும் ஒரு வேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் வர வருமானத்தை வைத்துதான் அவர்கள் சாப்பிட்டு வருகின்றார்கள். தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஊர் பொதுமக்களுடைய நலனை சார்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய களங்கள் ஊராட்சியை சூலூர் பேரூராட்சியை நகராட்சியாக உயர்த்த போது இணைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் எங்கள் ஊராட்சியிலே ஆடு மேய்த்து அதில் வர வருமானத்திலே வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்ற மிகவும் பின்தங்கிய மக்கள்லாம் வசித்து வருகின்றார்கள். இந்த களங்கள் ஊராட்சியை நகராட்சியாக உயர்த்தினால் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரி கட்ட வேண்டும். அதுமில்லாமல் வரி 2 மடங்காக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மத்திய அரசிலிருந்து வழங்கப்படுகின்ற மானிய நிதிக்குழு எல்லாம் தடைபடும். தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக பத்திரிகையிலே ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அந்தந்த ஊராட்சியிலே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது அரசு அதிகாரிகள் எல்லாம் இதை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய களங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏற்கனவே இது சம்பந்தமாக நான் சென்னை சென்று இந்த துறையினுடைய அமைச்சரான மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்களை சந்தித்தும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்தும் இந்த துறையினுடைய நகராட்சியினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் IAS அதிகாரி அவர்களையும் சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம். நாங்கள் 3வது முறையாக எங்களுடைய ஊர் பொதுமக்களோடு திருவோடு ஏந்தி வந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர்களுடைய பாதங்களை தொட்டு தயவு கூர்ந்து எங்களுடைய ஊராட்சியை சூலூர் பேரூராட்சியோடு இணைக்காதீர்கள் என்று வேண்டுகோளுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு தமிழக அரசு மீது 100% நம்பிக்கை இருக்கின்றது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் களங்கள் ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிப்பார் என்பதில் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி.